நம்ம நீட் 2025க்காக அலகேட் பண்ண கேம்பஸ் தான் பார்த்துட்ருக்கோம். இந்த கேம்பஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லி செக்யூர்டாக தான் இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே என்ட்ரியும் கணக்காகும். 24/7 உங்களுக்கு செக்யூரிட்டி ஃபெசிலிட்டி அவைலபிளாக தான் நம்மளோட கேம்பஸில் கொடுத்துருக்கோம். நேச்சுரல் என்விரான்மெண்ட்டில் மல்டிபிள் கிளாஸ் செக்ஷனோட தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கேம்பஸ் கொடுத்துருக்கோம். நம்ம கேம்பஸை பொறுத்த வரைக்கும் சைலண்ட் என்விரான்மெண்ட். நீங்கள் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரீவியஸாக கொடுத்த கேம்பஸும் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபைனலாக நம்ம சித் எஜுகேஷனல் அகாடமி ஓனாக ரன் பண்ணக்கூடிய கேம்பஸ்க்கான டூரை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நம்ம கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1 இயர் நடக்குது. அந்த 1 இயருக்கும் உங்களுக்கு தேவையான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே நம்ம பர்ஃபெக்டாக பண்ணி கொடுக்குறது தான் நம்மளோட எய்ம். அண்ட் நம்மளோட மார்னிங் அண்ட் ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா பஸ் ஃபெசிலிட்டியும் பண்ணி கொடுத்துட்றோம். நீங்கள் வேறு மாவட்டத்துலேருந்து வந்து ஜாயின் பண்ணுறதுனாலும் நம்மளோட பஸ் ஃபெசிலிட்டியை பயன்படுத்திக்கலாம். நீங்கள் டேஸ் கலராக வரதுனாலும் நம்மளோட பஸ் ஃபெசிலிட்டியை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஜென்ரலாக ஒரு அகாடமி என்னென்ன ஃபெசிலிட்டி பண்ணி கொடுக்குமோ அதை விட பல மடங்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சித் எஜுகேஷன் அகாடமி இந்த 1 இயர் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நிறைய விஷயங்களை முன்கொண்டு வந்திருக்கு. அதில் ஒரு விஷயம் தான் இந்த பஸ் ஃபெசிலிட்டியும். அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியும் பண்ணி கொடுத்துருக்கோம். ஹாஸ்டல் பிளாக் பொறுத்த வரைக்கும் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு செப்பரேட்டாகவே பண்ணி கொடுத்துருக்கோம். மறக்காமல் பயன்படுத்திக்கங்க. நம்மளோட கேம்பஸ் பார்த்திங்கன்னா ஹைவேக்கு பக்கத்துலேயே இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லோருமே ஈஸியாக ரீச் ஆகக்கூடிய லொக்கேஷனில் தான் நம்ம கொடுத்துருக்கோம். நீங்கள் சேலம் ஆட்டியாம்பட்டி லொக்கேஷனுக்கு பக்கத்தில் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கான்டாக்ட் பண்ணி நம்மளோட கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் சேலம் தாண்டி எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் உங்களுக்கான கேம்பஸ் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக ஸ்ப்ளிட் பண்ணி பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்னு செப்பரேட்டாக 24/7 உங்களுக்கு செக்யூரிட்டி ஃபெசிலிட்டியோட பண்ணி கொடுத்துடலாம். ஃபர்தராக நீங்கள் அட்மிஷன் பண்ணணும்னா ஸ்க்ரீனில் காட்டக்கூடிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு சித் எஜுகேஷனல் அகாடமிக்ஸ். இந்த வருஷம் வந்து நேத்ரியோட தமிழ்நாடு கவுன்சிலுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் ரெஜிஸ்ட்ரேஷன் டேட் க்ளோஸ்ட். ஸோ இந்த நிலையில் டோட்டலாக எத்தனை பேர் இப்போது அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க, அது கடந்த ஆண்டை விட அதிகமாக கம்மியாக, ரேங்க் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நியூ டேட் கொடுத்துருக்காங்களா, ரவுண்ட் ஒன் கவுன்சிலிங் ஏதாவது நியூ டேட் கொடுத்துருக்காங்களா, டோட்டலாக அகில இந்திய அளவில் மொத்தம் எத்தனை எம்பிபிஎஸ் கலந்தாய்வு நடைபெற போகுது, பிடிஎஸ்க்கு மொத்தம் எத்தனை கலந்தாய்வு நடைபெற போகுது அகில இந்திய அளவில், 2023 ஒப்பிட்டு பார்க்கலாம், 2022 ஒப்பிட்டு பார்ப்போம், எத்தனை அப்ளிகேஷன் இந்த வருஷம் கூடியிருக்கா குறைஞ்சிருக்காங்கிற மாதிரி பல தகவல்களும், அதை தாண்டி வரக்கூடிய கவுன்சிலிங்கில் நம்ம என்னென்ன விஷயங்கள் இப்போலேருந்தே ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஃபுல் டீட்டெயில் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சித் எஜுகேஷனல் அகாடமி என்னோட தலைமைக்கு நடைபெறக்கூடிய நீட் 2025 வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும், நான் ஒரு கோச்சிங் கிளாஸ் எடுத்துக்கணும் சார் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜியில் ஃபண்டமெண்டல்ந்து லேர்ன் பண்ணணும், நியூ ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸோட படிக்கணும் அப்படின்னாலும் சார் நான் ஒரு அகாடமியில் ஜாயின் பண்ணிட்டேன், பட் அந்த அகாடமி ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியுது அங்கே சரியான கோச்சிங் இல்லை, நான் அங்கேருந்து வெளியே வரணும்னு நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சார்னா நீங்கள் தாராளமாக அங்கேருந்து ரிலீவ் ஆகிட்டு நம்ம அகாடமியில் வந்து ஜாயின் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி எல்லோருக்குமே ஒரு ப்ராப்பரான பிகினிங் ஸ்டேஜ்லேருந்து ப்ரிப்பரேஷன் கிளாஸஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நிறைய பேர் பேனிக் ஆகலாம், நம்ம கிளாஸஸ் வந்து முடிஞ்சிருச்சா இல்லை பாதி கம்ப்ளீட் ஆகிடுச்சா, எப்படி சார் இப்போ ஸ்டேட்டஸ் போயிட்டுருக்கா, நம்ம இனிமேல் தான் சேலத்தில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீக் ப்ராபபிளி நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா வேறு மாவட்டங்களில் இருந்தாலும் நீங்கள் ஸ்டே பண்ணுறதுக்காக பாய்ஸ் கேர்ள்ஸ்க்குன்னு செப்பரேட்டாக நம்ம ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துட்றோம். அதுவும் கேம்பஸ்குள்ளேயே பண்ணி கொடுத்துட்றோம். கேம்பஸ் ஸ்ரீ வித்யா மந்திர் ஸ்கூல் கேம்பஸ் தான் நம்ம சொல்லியிருக்கோம், சரிங்களா. இதில் நம்ம ஓன் ஹாஸ்டல், ஓன் ஃபுட், நம்ம சித் எஜுகேஷன் அகாடமி தலைமையில் நடக்கக்கூடியது ஹாஸ்டல் தான், நம்ம தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டும் ப்ரொவைட் பண்ணுறோம். அப்படிங்கிறப்போ செக்யூராக இருக்கும். தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியத்தில் நம்ம நடத்த போகிறோம். தமிழ் மீடியம்னா மற்றவங்க சும்மா தமிழ்னு போட்டு வச்சுருப்பாங்க, பட் அதை நடத்த மாட்டாங்க பல அகாடமி. பட் நம்ம இதில் உண்மையான தமிழ் வார்த்தைகளும் பயன்படுத்தப்படும். நம்மளோட காணொலிகளை தொடர்ந்து பார்க்குற எல்லா மாணவர்களுக்கும் அது தெரியும். அடுத்து வந்து புதுசாக பார்க்கக்கூடிய மாணவர்களுக்கும் சொல்லிடுறேன், நம்ம தமிழ்னா பியூராக தமிழ் தான் நடத்தப்படும். பொது சிலபஸ் கீழ் தான் மெட்டீரியல் கொடுப்பேன், அது கீழே தான் உங்களுக்கு ஸ்டாஃப்ஸும் நானும் கோச்சிங் கொடுப்போம். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம கிளாஸு செப்பரேட்டாக பண்ணி நடத்திடலாம். ஸோ இது மாதிரி பைலிங்குவல் கிளாஸஸ் ஃபஸ்ட் டைம் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கோம், மறக்காமல் பயன்படுத்திக்கங்க. ஃபீஸ் வந்து டிரான்ஸ்பரண்டாக கொடுத்துட்டோம், மற்றவங்க கொடுப்பாங்கன்னு தெரியாது, பட் நம்ம ஒரு நேரம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கால் பண்ணி இந்த ஃபீஸ் அந்த ஃபீஸ் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு நம்ம கொடுத்துட்டோம். ஸோ இதை பார்த்துட்டு நீங்கள் கால் பண்ணுங்கள், அப்போ உங்களுக்கு இன்னும் நேரம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஆன்லைனுக்கு நம்ம 25,000 கொடுத்துருக்கோம். நிறைய பேருக்கு டவுட் இருக்கலாம், ஆன்லைன் பேட்சில் என்ன சொல்லித்தரப்படும் அப்படின்னா, இப்போ நீங்கள் வீட்டில் இருக்கீங்க, டேரெக்டாக வர முடியல, ஏதாவது ஃபுட் இஷ்யூ, ஏதாவது வாட்டர் இஷ்யூனாலும் நீங்கள் ஒரு அகாடமியில் படிக்க முடியாமல் வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் இந்த ஃபீஸை பே பண்ணிவிட்டு டேரெக்டாக மார்னிங் ஆரம்பித்து ஈவினிங் வரைக்கும் நடக்கக்கூடிய நம்ம கிளாஸ்
கிளாஸஸை ஆன்லைனில் நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணிடுவோம். ஸோ ரிலாக்ஸ்டாக வீட்டில் இருந்து பிரேக் எடுத்து நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். லைவ் கிளாஸஸ் தான். ஸ்டாஃப்ஸும் கூட லைவாக தான் இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க. எந்த வகையான ரெக்கார்டட் கிளாஸஸ் எல்லாம் இதில் கிடையாது. ஃபுல்லாக லைவாகவே நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். லைவாகவே டீச்சர்ஸோட காண்டாக்ட் பண்ணி நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்க முடியும். நீங்கள் சார் நான் ஆஃப்லைனில் வரேன் சார், எனக்கு ஃபுல் டெடிக்கேட்டடாக இருக்கிற எல்லா நாளும் நான் படிக்கணும் சார், மார்னிங் கிளாஸ், ஆஃப்டர்நூன் கிளாஸ், நைட் கிளாஸ், இந்த கிளாஸ் எல்லாமே எனக்கு டவுட் சால்விங் ப்ளஸ் லெக்சர் ஓரியன்டாக இருக்கணும் சார், நான் ரொம்ப பிகினர் சார் அப்படின்னா உங்களுக்கான ஃபீஸ் 65,000. இதில் 25,000 வரைக்கும் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் டெஸ்ட்டு இருக்குது, எழுதி பயன்படுத்திக்கங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லோருக்குமே ஃபீஸில் ஒரு ஸ்காலர்ஷிப் ஆப்ஷனும் கொடுத்துருக்கேன். புக் ஃபீஸ் 5,000 மட்டும்தான் கொடுத்துருக்கேன். இதுலேயே உங்களுக்கு மெட்டீரியல், டெய்லி, டிபிபி, சண்டே டெஸ்ட்னு சொல்லிட்டு எல்லாமே இதில் உங்களுக்கு இந்த ஃபீஸ்க்குள்ளேயே வந்துடும். அவ்வளோதான். ஸோ இதில் ஃபுல் டே கிளாஸ் தாம்மா. நீங்கள் கேட்கக்கூடாது சார் 12:30 to 5 o'clock வரைக்கும் தான் கிளாஸ் இருக்குமா, அந்த மாதிரி செஷன் போடுவீங்களான்னா இல்லை. மார்னிங் 5:30 உங்களுக்கு ஸ்டடி ஹவர்ஸ் ப்ரொவைட் பண்ணி 9:30 கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணோம்னா ஈவினிங் வந்து 5:15 வரைக்குமே உங்களுக்கு கிளாஸ் இருக்கும். அண்ட் தென் ஒரு பிரேக் கொடுத்துட்டு 10 o'clock வரைக்கும் நைட் கிளாஸஸ் அண்ட் ரிவிஷன் கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ அதனால் வந்து நீங்கள் நீட் தேர்வுக்கு படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு 1 year ட்ராப் பண்ணுறீங்க அப்படின்னா ஹாஸ்டலில் மேக்ஸிமம் ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கான ஷீட் ஷோராக கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ரைட். அடுத்து நம்ம இது எல்லாமே நடத்தக்கூடியது இப்போது ரீசன்ட் 2024 பேப்பரை பேஸ் பண்ணி 2024 3 கொஷின் பேப்பர் இருக்குது. இதுவே மேக்ஸிமம் தெரியாது. இந்த 3 கொஷின் பேப்பர் பேஸ் பண்ணி நம்ம ரிசர்ச் பண்ணி இப்போ நியூ சிலபஸை அப்டேட் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி தான் புக்ஸும் கிளாஸஸும் ஃபுல் டே உங்களுக்கு கொடுக்க போகிறோம். ஃபுல்லாகவே என்சிஆர்டி தான், லைன் பை லைன் உங்களுக்கு டீச் பண்ணிடுவோம். இதில் வந்து டெய்லியும் ஈவினிங் டெஸ்ட் நடத்தப்படும். அது மூலமாக உங்களுக்கு டெய்லியும் ஒரு 20 கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்க முடியும். ஃபுல் டெஸ்ட் சண்டேவே நடந்துகிட்ருக்கும். அப்போ யோசிச்சு பாருங்கள், நீங்கள் ஒரு 50 ஃபுல் டெஸ்ட்டுக்கு மேலே தான் மினிமம் எழுதிருவீங்க. ஃபிசிக்ஸ்னால் அதிகமான கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணுவேன். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதில் பேசிக் ஃபண்டமெண்டல்லேருந்து நீங்கள் நிறைய லேர்ன் பண்ணிக்க முடியும். ரீரிப்பீட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேருந்து ஃபுல் டெஸ்ட் எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான கோச்சிங் கொடுக்கப்படும். நீங்கள் பிகினராக இருக்கும் பட்சத்தில் ஜனவரி மந்த்லேருந்து ஃபுல் டெஸ்ட்டுக்கான கோச்சிங் கொடுக்கப்படும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா யார் ஜாயின் பண்ண ஆசைப்படுறீங்களோ நம்ம கேம்பஸ் டூர் வீடியோவோட பிகினிங்லேயே பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம கேம்பஸ் டூர் பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் ஃபோன் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். சேலத்துக்கு டேரெக்டாக விசிட் பண்ணுங்கள், ஜாயின் பண்ணிக்கங்க. ஸோ உங்களோட மார்க்கை நீங்கள் என்ஷூர் பண்ணிக்கங்க. தொடக்கத்தில் கொடுக்கப்பட்ட வந்து பார்த்தீங்கன்னா காணொலி ரொம்ப நீளமாக இருந்துச்சுன்னா நான் என்னோட கமெண்டில் பாருங்கள், நம்ம வீடியோ ஸ்டார்ட் ஆகக்கூடிய அந்த பாயிண்டோட டைமை மட்டும் நான் மென்ஷன் பண்ணிடுறேன். ஏன்னா நம்ம கிளாஸில் என்னென்ன நடக்குது, புதுசாக என்னென்ன மாதிரியான அப்டேட்ஸ் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை எல்லாத்தையுமே நம்ம கொடுக்கணுங்கிறதுக்காக இனிஷியலாக கொஞ்சம் லென்த்தாக இருந்திருக்கும். அது தேவையில்லை அப்படின்னா எப்பயுமே கமெண்டில் பாருங்கள், உங்களுக்கான அந்த டைம் இருக்கும், அதை கிளிக் பண்ணி வந்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெயின் கண்டென்ட், இதில் என்னென்ன விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படிங்கிறத பாருங்கள். இந்த வருஷம் மட்டுமே அப்ளிகேஷன் 42,925 அப்ளிகேஷன் வந்திருக்கு தமிழக அளவில். இது கடந்த ஆண்டுகளை ஒப்பிடும்போது அதிகமானா இங்கே பாருங்கள், 2023 வெறும் 40,000 அப்ளிகேஷன்ஸ். 2022 இது 2022 36,100. அப்போ இவ்வளோ அப்ளிகேஷன்ஸ் கம்பேர் பண்ணுறப்போ இந்த வருஷம் அதிகமாக இருக்கானா? எஸ். ஏன்னா 2 வகையில் நிறைய பேர் எக்ஸாம் எழுதியிருக்காங்க. அது போக வந்து எம்பிபிஎஸ் சீட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது வருஷம் கூடுறது காமன் தான். நம்ம பயப்படணும் அப்படின்னா எந்த வகையிலும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ இந்த நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவ சேர்க்கை குழு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்பரை இன்றைக்கி அஃபிஷியலாக நியூஸில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது கடந்த ஆண்டை விட அதிகம் தான். பட் நம்ம பயப்படணுமானா பயப்பட தேவையில்லை. ஏன்னா நம்பர் ஆஃப் எம்பிபிஎஸ் சீட்டு அதுக்கேற்ற மாதிரி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. தரவரிசைக்கான தேதியில் ஏதாவது மாற்றம் இருக்கானா? இல்லை. 19ஆம் தேதி ஆகஸ்ட் ஷோராக நமக்கு வந்துடும். ரவுண்ட் 1க்கான கவுன்சிலிங்கான ஏதாவது தேதிகள் மாற்றம் இருக்கானா? இல்லை. 21ஆம் தேதி ஆகஸ்ட் உங்களுக்கு ரவுண்ட் 1 ஸ்டார்ட் ஆகிடும். சாய்ஸ் ஃபில் அண்ட் சாய்ஸ் லாக் நீங்கள் பண்ண வேண்டிய தேதிகள் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதுக்கான நோட்டிஃபிகேஷன் மருத்துவ கலந்தாய்வு குழுவிலேருந்து நம்ம சீக்கிரமாக கிடைச்சிடும். டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டிலேருந்து சீக்கிரமாக நமக்கு கிடைச்சிடும். வெயிட் பண்ணி வாங்கிக்கலாம். அகில இந்திய அளவில் எபிபிஎஸ் பிடிஎஸ்க்கு எவ்வளோ கலந்தாய்வு தேர்வுங்கிறத நான் தனியாக ஒரு வீடியோவில் உங்களுக்கு போடுறேன். ஏன்னா இது தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் வீடியோவாக இருக்கட்டும். தமிழ்நாடு அளவில் இந்த வருஷம் எம்பிபிஎஸ்க்கு மட்டும் 950 சீட்டு தான் இருக்குது. அதுலேயும் எம்பிபிஏ, எம்பிசி, பிசி, எஸ்டி மாணவர்கள் சொல்லிட்டு வேறு பிரிவுகளுக்கு கீழே பலவேறுபட்ட மருத்துவ இடஒதுக்கீடுகள் பிரிக்கப்பட்டிருக்கு. அப்படிங்கிறப்போ 42,000 அப்படிங்கிறது இந்த 9,000க்கு இப்போ ஓரளவு ஓகே காம்படிஷன் தான். பார்க்கலாம். அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 4ல் ஒருத்தர் லிமிட் ஆகிடுவார். அந்த மாதிரி தான் அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து ப்ரைவேட்டையும் சேர்த்துக்கலாம். கவர்மெண்ட்னா இன்னும் கொஞ்சம் காம்படிஷன் அதிகமாக இருக்கும். 42,000 பேர் 9,000 எம்பிபிஎஸ் சீட்டுக்காக இந்த முறை ஃபைட் பண்ண போகிறாங்க. பிடிஎஸ் அப்படிங்கிறது தனியார் மற்றும்
மற்றும் அரசு மருத்துவமனைகள் ரெண்டுமே சேர்ந்து 2200 இடஒதுக்கீடுகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் கவுன்சிலிங்காக கொடுக்க போகுது. அப்போ இந்த 42,925 பேர் 2200 இந்த சீட்டுக்குமே காம்படேட் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி எம்பிபிஎஸ் பிடிஎஸ் தமிழக அளவில் இதுதான் இந்த வருஷத்துக்கான போட்டியிடப்படக்கூடிய இடத்தோட எண்ணிக்கை. இது போக வந்து பார்த்தீங்கன்னா 851 எம்பிபிஎஸும் 38 பிடிஎஸ் சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா 15% ஆல் இண்டியா கோட்டான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, 15% அங்கே போயிடும். இது போக இன்னுமே டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டியில் நமக்கு கிடைச்ச எக்ஸ்ட்ரா ஒரு இன்ஃபர்மேஷன் பார்த்தா அஃபிஷியல் வெப்சைட்டை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. tnmedicalselection.net அப்படிங்கிறதும் tnhealth.tn.gog.in அப்படிங்கிற வெப்சைட்டை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கன்னு கொடுத்துருக்காங்க. அந்த வெப்சைட்டை நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், மறக்காமல் சேவ் பண்ணிக்கோங்க. வேறு எந்த இடத்துல இருந்து நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் நீங்கள் நம்ப தேவையில்லை அப்படிங்கிறதையும் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ ஓவராலாக நீங்கள் என்னென்ன தயார் நிலையில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஷார்ட் நோட் கொடுக்குறேன் பாருங்கள். நீங்கள் அப்ளிகேஷன் போடப்பட்டிருக்க நிலைமையில் இப்போ நீங்கள் ரெண்டாவது சாய்ஸை ரெடி பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எனக்கு இதில் எம்பிபிஎஸ் சீட் கிடைச்சிச்சுன்னா எந்த காலேஜை சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஒரு ஓவரால் ஐடியாவை நம்ம எடுத்து வச்சுக்கணும். அதுக்கு தமிழக அளவில் அரசு கல்லூரியில் எவ்வளோ இடஒதுக்கீடு இருக்குது, என்னென்ன மருத்துவக் கல்லூரிகள் இருக்குது அப்படிங்கிறத ஒரு சின்னதாக லிஸ்ட் மாதிரி மேக் அவுட் பண்ணி அதில் என்னென்ன காலேஜ் ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஐடியாவை நீங்கள் எடுத்துக்க முடியும். அண்ட் தென் இந்த எம்பிபிஎஸ் சீட்டில் நம்ம இந்த சாய்ஸ் லாக் பண்ணுறோம், கிடைச்சா ஓகே, கிடைக்கலன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்கானது பேரண்ட்ஸும் அதே டைம் ஸ்டூடெண்ட்ஸும் டிஸ்கஸ் பண்ணி ஒரு டிசிஷன் எடுத்துக்கிறது நல்லது. சில பேர் ரிப்பீட் பண்ணலாம். அப்படிங்கிறப்போ நம்ம சரியான ஒரு கோச்சிங் அகாடமியை சூஸ் பண்ணுறோமா, அந்த அகாடமி நமக்கு சொல்லிக் கொடுக்குமா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். அந்த மாதிரி ஒரு அகாடமியை சூஸ் பண்ணி நீங்கள் ரிப்பீட் பண்ணலாம் இல்லைங்களா. இது போக பல பேராமெடிக்கல் கவுன்சிலிங்கான இடஒதுக்கீடுகளும் இருக்குது. அதை பற்றி நம்ம பேசி தான் ஆகணும். வெறும் எம்பிபிஎஸ் மட்டுமே பேசாமல் மற்ற இருக்கக்கூடிய துணை மருத்துவ படிப்புகளை பற்றியும் நம்ம கலந்தாய்வு செஞ்சு தான் ஆகணும். ஏன்னா அதில் வந்து ஃப்யூச்சரில் இருக்கக்கூடிய ஸ்கோப் அப்படிங்கிறது ரொம்ப அதிகம் தான். அது எம்பிபிஎஸ்ல இருந்தாலும் துணை பிரிவாக இருந்தாலும் அது ஒரு எம்பிபிஎஸ் ஸ்கோப் அதிகம். அதுக்கான நேரம் கண்டிப்பாக வரும். அப்போ நான் உங்கள்கிட்ட பேசிடுறேன். அப்போ அதை பற்றி நம்ம ஒரு ஐடியா பேசி வைக்கணும் இல்லைங்களா. வேறு ஒரு கோர்ஸ் இன்ஜினியரிங் இந்த மாதிரி வேறு ஏதாவது டிகிரி படிக்கலாங்களா, பிஎஸ்சி எம்எஸ்சி மாதிரி இதில் ஸ்கோப் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தேவைனாலும் நான் ஃப்யூச்சரில் தனியாக வீடியோ போடுறேன். ஸோ இந்த மாதிரி கிடைத்தால் என்ன, கிடைக்கலனா என்ன அப்படிங்கிற விஷயங்களை இப்பயே உட்காந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம்னா கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ண முடியும் 19ஆம் தேதி. ஏன்னா ரேங்க் லிஸ்ட் கிடைச்சிருச்சுனாலும் நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சிரும். மீதி இருக்க மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு புரிதலோட வரக்கூடிய காலங்களை நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா அப்ரோச் பண்ண முடியும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நான் சொல்லிட்டேன். இதை விட இம்பார்ட்டண்டாக இப்போது 2 கொஸ்டின் கான்ட்ரவர்சிக்கான ஒரு ஜட்ஜ்மெண்ட் பாஸ் ஆகிருக்கு. அது இன்னுமே ரொம்ப முக்கியம். நீட் நீங்கள் அடுத்த வருஷம் எழுத போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அதை பற்றி ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான காணொலி ரெடி ஆகிட்டு இருக்கு. நான் அடுத்து நம்ம யூடியூப் சேனலில் போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோ அதுவாக தான் இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்தராக வேறு ஏதாவது டீட்டெயில் உங்களுக்கு தேவை அப்படின்னா எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஹெல்த்தை பத்திரமா பார்த்துக்கங்க. நீட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நல்லபடியாக படிங்க. இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் டேக் கேர் யுவர் ஹெல்த். தேங்க்யூமா.